ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோலூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 17வது வார்த்தை அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போல பார்க்கலாம். கபந்தன் என்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல இவரை பத்தி வருது. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுவம்சத்துல ஸ்ரீன்ற மகாராஜாவோடைய மகன் தான் இவரு. இவர் என்ன பண்றாருன்னா ஸ்தூல சிரஸ் அப்படின்ற ரிஷியோட சாபத்துக்கு ஆளாகி பெரிய ராட்சச உருவத்தை இவர் அடையறாரு. அப்புறம் இவர் பிரம்மா கிட்ட தபஸ் பண்ணி நீண்ட ஆயுள வரமாக பெற்றுக்கிறார். அப்புறம் இந்திரன் கிட்ட போய் சண்டையும் போடுறாரு. இந்திரன் கிட்ட சண்டை போடும் போது இந்திரன் இவரை வஜ்ராயுதத்தினால தாக்கி இவருடைய கால்களை தொடையில அமுக்கியும் இவரோட முகத்தை மார்பிள அமுக்கியும் விட்டுடுறாரு. ஆனா இவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறதுனால இவர் நீண்ட காலம் வாழறாரு. இவருக்கு 2 பெரிய கைகள் மட்டும் இருக்கு. அந்த கைகளை மூலமாக அங்க வர்றதெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டு தன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா கிரௌஞ்ச பக்ஷம் அப்படின்ற ஆரண்யத்துக்குள்ள இருக்காரு. அப்ப ராமர் தன்னோட மனைவியான சீதை அவங்கள ராவணன் தூக்கிட்டு போயிடுறதுனால அவரை தேடிட்டு வரும்போது இந்த இடத்துக்கு சேர்றாரு. இவர் சொல்றாரு, இவர் தான் ராமர் கிட்ட சொல்றாரு, நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்திரன் கிட்ட நான் சாப விமோச்சனம் கேட்கும் போது ராம லக்ஷ்மணர்கள் இங்க வருவா, அவளால நீங்க கை வெட்டப்படுவீங்க, அதன் மூலமாக உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னாங்க. அதே மாதிரி நீங்க இங்க வந்தீங்க, உங்க 2 பேரையும் நான் என் கைகளால பிடிக்கும் போது என் கையை நீங்க வெட்டினீங்க. இப்ப எனக்கு சாப விமோச்சனமும் கொடுங்கோ, எப்படின்னா என் உடலை எரியுங்கோன்றாரு. அதே மாதிரி உடலை எரிச்ச உடனே இவருக்கு பழைய உடம்பு கிடைக்குது. அவர் சொல்றாரு, நீங்க முதல்ல மதங்க மகரிஷியோடைய சிஷ்யான சபரிக்கு தரிசனம் கொடுங்கோ. அதுக்கப்புறம் சுக்ரீவன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய புத்திரன், அவருக்கு கிட்ட போய் சேருங்கோ. அவருடைய நட்பின் காரணமாக சீதையை நீங்க அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு உதவி செஞ்சாராம் இந்த கபந்தன்றவர். அதனால ராமனுக்கு அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலன்னு சொல்லிட்டு திருக்கோலூர் பெண் பிள்ளை ரகசியத்துல திருக்கோலூர் அம்மாள் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நம.